அதுக்கு அந்த நியூஸை பார்ப்போம்னா அந்த நியூஸை நல்லா படிக்க முடியல. ஆனால் கேம் அக்ராஸ் நிறைய டைட்டில்ஸ் ஹெட்லைன்ஸ் மாத்திரம் இருந்தது. அந்த ஹெட்லைன்ஸில் ஒரு காரியம் இருந்தது, அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அதை மாத்திரம் அந்த ஆர்டிக்கிள் படித்தேன். எது ஒரு வளர காரியம் படித்தாலும் உள்ளே பதிய மாட்டேன். இட்ஸ் நாட் கெட்டிங் ரெஜிஸ்டர். ஐ சா டைட்டில். சரி, அந்த டைட்டிலை ஞாபகத்துக்கு கொண்டு வரலான்னு பார்த்தா அது கான்ட்ரரியாக தான் வருது. ஒய் டு வி நீட் காட்? Why do we need God? இல்லையே, நான் அந்த டைட்டில் படிக்கலையே. Why do we need God படிக்கலையே. அந்த டைட்டில் கூட எனக்கு ரெஜிஸ்டர் ஆக மாட்டேங்குது. கடைசியில் why we don't need God. ஹல்லேலூயா. அந்த டைட்டில் என்னது? நமக்கு ஏன் தேவன் தேவையில்லை என்கிற ஒரு டைட்டிலை நான் அதில் பார்த்தேன். CNN. Why we don't need God என்று ஒரு மனிதன் ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறார். யார் எழுதியிருக்கார்? யார்? உலகத்தார் இல்லை, பாஸ்டர். 19 வருஷமாய் ஒரு சபையில போதகராக இருந்து அதை ரிசைன் பண்ணிட்டு now I left my faith. Hallelujah. ஆச்சரியமாக இருந்தது. SDA, Seventh Day Adventist Church. அப்புறம் அவர் சொல்கிறாரு, என்னுடைய டினாமினேஷன் இவாஞ்சலிக்கல் கிறிஸ்டியன்ஸ் இவங்க சொல்கிறதெல்லாம் எனக்கு ஒத்து வரல. எனக்கு ஐ டோன்ட் நீட் காட். நான் சபையை எப்போ விட்டேனோ, எப்போ நான் விசுவாசத்தை விட்டேனோ அப்போ தான் he says the absence of God makes me to appreciate life and know its potential even more. தேவன் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் எனக்கு வாழ்க்கையே அனுபவிக்க முடியும். நல்லா வாழ்க்கையினுடைய அருமை தெரியும். அதுக்கு பிறகு அதோடைய முக்கியத்துவங்கள் தெரியும். ஆமா, சபை விட்டு பாருங்க, கடவுளை விட்டு பாருங்க, உங்களுக்கு பயங்கர ரிலீஃப் மாதிரி இருக்கும். அதெல்லாம் யார் கொடுக்கறது? அதை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 14 சங்கீதம் 1வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 14:1. இந்த கடைசி நாட்களுடைய முக்கியத்துவமான செய்தி என்று ஆவியானவர் உணர்த்தினாலே இந்த வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறேன். வாசிங்க, ஆவியானவரே பேசுவாராக. தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்தில் இருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் வாசிங்கம்மா. The fool has said in his heart, there is no God. There is no God. They are corrupt. They are corrupt. They have done abominable works. Oh, they have done abominable works. There is none who does good. Oh, there is none who does good. The Lord looks down. The Lord looks down from heaven upon the children of men. Yes, the Lord looks down from heaven upon the children of men. To see if there is any. Oh, to see if there is any who understand. To seek God. Who seek God. Hallelujah. ரெண்டும் சேர்த்து கொடுத்துட்டு பாருங்க. தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். ஆனால் தேவன் யாரை தேடுகிறார்? உணர்வுள்ளவன் உண்டோ? Those who understand and seek God. Hallelujah. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாததுனால தான் மனுஷனுக்கு தேவனுடைய காரியங்கள் புரியவில்லை. ஒரு போதகராக இருந்து கொண்டு 14 வருஷம் சொல்றாரு, ஃபைனலா சொல்றாரு ஏத்திசம் என்று சொன்னால் அப்சர்டிசம் அண்ட் நாஹேலிசம். அதெல்லாம் I don't want to read in detail. அப்படி என்றால் எதை குறித்தும் கவலை இல்லை, எதை குறித்தும் பிரச்சனை இல்லை, ஈஸி லைஃப், கம்ஃபர்டபுள் லைஃப். சொல்றாரு குடும்பத்தோட என்ஜாய் பண்ணி அதுக்கப்புறம் நன்மை ஏதோ செய்து ஏதோ தான் மோசம் செய்யணும். அது அப்சர்ட் தானே. Absence of God makes them appreciate the life and its potential even more. Which life? சாது சுந்தர் சிங் சொல்றார், ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரத்தில் கடந்து போகிற வாழ்க்கை.
நீ தேவனுக்காக செய்கிறது எதுவோ அதுதான் நிலைத்திருக்கும். Only one life which shall soon be past. What you do for Christ shall only last. Hallelujah. What you do for Christ shall only last. கர்த்தருக்காக நாம் செய்கிற காரியங்கள், எதுக்காக நான் இதை சொல்ல வருகிறேன் வாசிங்க. கடைசி காலத்தில் என்ன நடக்குமா வாசிங்க. இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சம்பவம் மாத்திரமல்ல, மோடி குறித்து சொல்லும்போது அநேகர் கடந்த நாட்களில் ஜெப குறிப்புலாம் வைத்து செபித்தார்கள். ஆண்டவரே, அநேக மக்களை 2 லட்சம் ரூபாய் கொடுத்து மதம் மாற்றுகிறார்கள் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். இப்படி ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்களும் பணம் கொடுத்து மறுபடியும் பழைய மதத்துக்கு கொண்டு வருகிறதான சூழ்நிலை. 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் இதையெல்லாம் மனதில் வைத்துதான் இந்த வார்த்தைகள் எனக்கு உள்ளே புறப்பட்டது. வாசிங்க. கடைசி காலத்தின் அடையாளங்களிலே ஒன்றுதான் இது. வாசிங்க. 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலுடைய அந்த நாள் வராது. ஹல்லேலூயா. விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். அந்தி கிறிஸ்து வெளிப்படுறதுக்கு முன்னாடி. ஹல்லேலூயா. விசுவாச துரோகம் நேரிடும். பாருங்க, தேவனை எப்படி மறுதலித்து எவ்வளவு பயங்கரமான அந்த கேடு என்று யோசித்தாலே நடுங்குகிறது. அவ யோசித்த உலகம் முழுவதும் ஒன்றான மெய்தேவனை அறியாவிட்டாலும் காட் 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 என்று அவங்க எதையோ காடுன்னு சுப்ரீம் பவரை தேடி இருக்காங்க. ஹல்லேலூயா. இந்த ஒன்றான மெய்தேவனை சரியான அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் சீக் ஹிம். ஹல்லேலூயா. சரியாக உணர்ந்து அவரை தேடாவிட்டால் இந்த ஆபத்து உண்டு. ஆமென். You need the understanding. உணர்ந்து கர்த்தரை தேட வேண்டும். ஹல்லேலூயா. வாசிங்க ஆங்கிலத்தில் 3rd verse. Let no one deceive you. Let no one deceive you by any means. By any means. For that day will not come unless the falling away comes first. Yes, unless the falling away comes first. இதான் கடைசி நாட்களுடைய அறிகுறி, அடையாளம். இந்த ஆவி பயங்கரமாக எல்லா இடங்களிலும் கிரியை செய்கிறது. விசேஷமாக கிறிஸ்தவர்கள் மத்தியிலே ஹல்லேலூயா கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தை குலைத்து விடும்படியாக போராடுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை விட்டு விலகும்படியாக போராடுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, glory to God. இவராவது பகிரங்கமான அறிக்கை செஞ்சாரு. நம்ம சங்கீதம் 14:1 என்ன சொல்கிறோம்? தேவன் இல்லை என்று மதிகெட்டவன் எங்கே சொல்லுகிறான்? தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். அநேகர் தங்களுடைய நடக்கைகளிலே தங்களுடைய செய்கைகளிலே தேவன் இல்லாததை போல. காரணம் என்ன? இந்த ஸ்பிரிட் இந்த மாதிரி ஆவிகளை பகுத்தறிந்து you have to keep resisting the spirit. Hallelujah. We are all God's children. எல்லா கர்த்தருடைய பிள்ளைகள் தான். ஆனால் விதமான ஆவி அட்மாஸ்பியர்ல கிரியை செய்யும். பலவீனமாக இருக்கிறவர்களை அதிகமாக ஆண்டு கொள்கிறது. Hallelujah. You have to resist this kind of spirit that is warring against the church, children of God everywhere. Hallelujah. காரணம் அதோட ஸ்பிரிட் என்ன? அப்போ நான் யோசித்தேன். Hallelujah, glory to God. தேவன் இல்லை என்று மதிகெட்டு உலகத்தாரெல்லாம் எதையோ உனக்கு தேவனை கண்டடைய முடியாதனால தேவன் 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 வச்சிருக்காங்க. பிசாசும் தன்னை என்ன சொல்றான்? The God of this age என்று வேதம் அவனுக்கும் காட்னு சொல்லியிருக்கு. அப்ப இதுல என்ன இருக்கு இதுல என்று சொல்லி பார்க்கும்போது ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. 4வது வசனம். கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலே அவன் என்ன சொல்றான்? காடுன்னு உன்னை வைக்காம என்ன செய்கிறான்? அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் என்னப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவ எல்லாவற்றுக்கும் மேலாக இதுதான் இந்த ஸ்பிரிட். ஹல்லேலூயா. இந்த ஸ்பிரிட் பல விதமான ஆவிகள் உலகத்தின் ஆவின்னு சொல்றோம். அவ உலகத்தின் ஆசை இச்சைகளை கொடுத்து கொடுத்து ஜனங்களை இருக்கிறான். ஹல்லேலூயா. அப்புறம் பலவிதமான எந்தெந்த இடத்துல ஜனங்கள் பலவீனப்படுறாங்களோ அந்தந்த காரியங்கள் அந்தந்த ஆவிகள் கிரியை செய்து ஜனங்களை மேற்கொள்ள பார்க்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இங்கு நாம் பார்க்கிறோம். இந்த ஸ்பிரிட் எப்படிப்பட்ட ஸ்பிரிட் பாருங்க. அவன் எதிர்த்து நிற்கிறவனாய் இந்த கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் என்று சொன்னால் இது ஒரு மனுஷன் அல்ல. It is again a spirit which tries to penetrate into people and to dominate people. Hallelujah. Hallelujah.
அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் அடுத்தது தேவன் யார்? தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ, அவ எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாக இருப்பான். ஹல்லேலூயா. இப்படி சொன்ன உடனே நமக்கு யார் ஞாபகம் வருது? ஏசாயா 14ஆம் அதிகாரத்துல லூசிஃபரோட ஆவியை குறித்து நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவன் என்ன சொல்லுவான்? ஹல்லேலூயா. இந்த ஆவிகளை எல்லாம் இனம் கண்டு நம்ம மேற்கொண்டாலே நம்ம வெற்றி வாழ்க்கை வாழலாம். ஹல்லேலூயா. 14ஆம் அதிகாரம் வாசிக்கணும். 13வது வசனம். நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறத்திலே வீற்றிருப்பேன். பாருங்க, வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன். நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. அந்த சொன்ன மாத்திரத்துல தான் அவனை கர்த்தர் கீழே தள்ளினார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. ஆங்கிலத்தில் வாசிக்கும்போது 2 Thessalonians 2:4. Who opposes and exalts himself. Who opposes. எதிர்த்து நிற்கிறவனாய். நல்லா கவனிங்க. இந்த ஸ்பிரிட்லாம் நமக்குள்ள கிரியை செய்யும் போது ஹல்லேலூயா உடனே என்ன செய்யணும்? Attend to yourself. Who? Attend to who? Your. அதுதான் அந்த பிரச்சனை. உன்னுடைய சுயத்தோடு நீங்க டீல் பண்ணணும். ஹல்லேலூயா. இந்த ஆவிகள் நமக்குள் இருக்கக்கூடியதான இந்த சுயம் என்கிற அந்த செல்ஃப், அவைகள் தான் ஆளுகை செய்யுது. என்ன சொல்றோம்? எதிர்த்து நிற்கிறவனாயும். ஹல்லேலூயா. Who opposes அப்புறம் and exalts himself. Exalts himself. தன்னை உயர்த்துகிற ஒரு ஆவி. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு 2 கொரிந்தியர் புத்தகத்துல 12ஆம் அதிகாரத்துல, என் சரீரத்திற்குள் முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் வேண்டினேன். கர்த்தர் என்ன சொல்லிட்டாரு? என் கிருபை உனக்கு போதும்பா அப்படின்னு சொன்னார். ஏன்னா அது நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என்னை கொட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்குதான். சில நேரம் நாம் உயர்த்தாதபடிக்கு சில முள் நல்லது. ஆமென். ஹல்லேலூயா. இது இல்லையே அது இல்லையேன்னு யோசிக்க வேணாம். என்ன இருக்கோ அதை ஸ்தோத்திரம் பண்ணி அனுபவிக்க கற்றுக்கொள்ளும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நம்மை உயர்த்தாதபடிக்கு it exalts itself above all that is called God. Yes, above all that is called God. அப்போ the atheist God யாரு? Self. ஹல்லேலூயா. இந்த ஊழியக்காரன் தன்னை வெறுக்காம, தன்னை மறுதலிக்காம, தன்னை கர்த்தருக்கு கீழ்ப்படுத்தாம சுயத்தோட மாம்ச பலத்துல ஊழியம் செய்ததுனால கொஞ்ச நாள்ல எவாபரேட் ஆயிட்டார். கவனியமா. Who opposes all that is called. Who opposes and exalts himself. Who opposes and exalts himself above all that is called God. Above all that is called God. All that is worshipped. All that is worshipped. Hallelujah. தேவன் எனப்படுவது எதுவோ, இது ஒரு பொல்லாத ஆவி. அதுக்குதான் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்தார். அதுக்கப்புறம் ஆராதிக்கப்படுவது எதுவோ, நீங்க அந்த லூசிஃபரை பத்தி நம்ம வாசிக்கும் சொல்றோம், ஆராதனை கூடங்களுக்கு மேலாக உயர்வேன் அப்படிதானே இருக்கு. ஆங்கிலத்தில் வாசிங்க. I will also sit on the mount of the congregation. I will also sit on the mount of the congregation. For you have said in your heart. You have said in your heart. I will ascend into heaven. I will ascend into heaven. I will exalt my throne. I will exalt my throne above the stars of God. Above the stars of God. I will also sit. I will also sit on the mount of the congregation. Oh, on the mount of the congregation. On the farthest sides of the north. Oh, on the farthest sides of the north. I will ascend above. I will ascend above the heights of the clouds. The heights of the clouds. I will be like the Most High. I will be like the Most High. Hallelujah. இதுதான் அவனுடைய ஆம்பிஷன். ஹல்லேலூயா. அதுக்கு சுத்திகரிப்புல பாஸ்டர் சொன்னாங்க, ஆம்பிஷன் இருக்கக்கூடாது, என்ன இருக்கணும்? விஷன்.
Hallelujah. Christians should not have ambition but vision of God. Hallelujah. உலகத்தானுக்கு தான் இதை வானத்தை வில்லா வளைக்கணும், இதை செய்யணும், அதை செய்யணும் ஆம்பிஷன். நமக்கு தேவன் என்ன செய்ய வேண்டும் என்று சித்தமா இருக்கிறாரோ அதை நான் செய்ய வேண்டும். Amen. Hallelujah. Contrary to each other, உலக ஞானத்துக்கும் தேவ ஞானமும் மாறுபட்டது. நான் யோசித்தேன், இவ்வளவு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் பாக்கியத்தை இந்த மனிதன் எப்படி இழந்து போனான். ஹல்லேலூயா. எவ்வளவு பரிதாபத்தை படிக்கவே முடியல. ஆபத்தை உணர வேண்டும். ஆமென். If you are going to be lethargic, lukewarm, you will also be caught into it. Hallelujah. நீ அசதியாக நிர்விசாரமாக இருந்தால் இப்படிப்பட்ட பொல்லாத ஆவி உன்னையும் பாதிக்கும். ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளை, ஏனென்றால் வாசிங்களா, தன்னை it exalts itself, opposes and exalts itself above all that is called God and all that is worshipped, so that he sits as God. He sits as God. Who? The self in him. Hallelujah. ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற அந்த செல்ஃப் தான் காட் மாதிரி உட்கார்ந்துருக்கு. நான் சொல்றேன், நீ கேள். யாரும் nobody is an exception. அதனால தான் ஊழியக்காரா இருக்கட்டும், விசுவாசியா இருக்கட்டும், சிறு பிள்ளைகளா இருக்கட்டும், டாமினேஷன் ஒரு மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் ரெபெலியன் ஸ்பிரிட் வரும்போதெல்லாம், அதனால இயேசு தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமை ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். ஹல்லேலூயா. அதாவது மனுஷ ரூபமாய் காணப்பட்டு சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படைந்தவராகி தன்னை தாழ்த்தினார். ஹல்லேலூயா. Exercising. Christianity is not a religion, but we have to exercise. Hallelujah. இல்லைனா அதில் அநேக டேஞ்சர்ஸ் ஆர் தேர் in the name of Christianity, in the form of godliness. தேவன் என்கிற பெயரில், தேவ பக்தி என்கிற பேரில், மதம் என்கிற பேரில் பயங்கரமான வஞ்சனைகள் இருக்கிறது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகையினால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் போல உட்கார்ந்து தன்னை தேவன் என்று காண்பிக்கிறான். அப்போ உங்களுக்குள்ள பாருங்க, நல்ல கவனிங்க, எல்லாம் காடி பிள்ளைங்க தான். ஆனால் நமக்கு காரியங்கள் வரும்போதுதான் நான் தெரியுமா அப்படின்னு எழுந்து இருக்கக்கூடாது, ரெபெலியன் இருக்கக்கூடாது. எல்லாம் பக்தியா இருக்கலாம், ஒயிட் அண்ட் ஒயிட் போடலாம், அங்கே கழட்டிக்கலாம், எல்லாம் இருக்கலாம். அந்த சுயத்தை கழட்டினா பிரயோஜனம் இல்லை. ஹல்லேலூயா. அதனால இயேசு கிறிஸ்து முதலே சொல்லிட்டார், பேசிக், இட்ஸ் நாட் fundamental Christian truth. It is fundamental Christian truth. Basic. இது நினைச்சுக்காங்க ஏதோ முற்றும் முறைவே, அதாவது சாமியாரா போறவங்களுக்கு இல்ல. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினார். ஹலோ, கவனிக்கிறீங்களா? பக்தி வேஷம் தரித்தவர்களேன்னு சொல்லலாமான்னு வருது. தேவ பக்தியின் வேஷம் தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களா இருக்கக்கூடாது. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பின எவ்ரி பிலீவர். இந்த ஏரியாவில் உங்களை ஆராய்ந்து அலசி பாருங்க. உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை அப்பதான் நீங்க துவங்கவே முடியும். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார், அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுகிறான். நான் புறச்சாதியா இல்ல, ஒரு அவிசுவாசியா அல்லது பெயர் கிறிஸ்தவா இருந்த போதுதான் இந்த வசனம் going on haunting. எங்க போனாலும் எந்த புக் பைபிள திறந்தோடனே இதான், ஐயோ அது ரொம்ப பயங்கரமான கடினமான வார்த்தையை போல அடுத்த பக்கம் வேற எங்கேயாவது படிக்கலாம் திரும்பினா அடுத்த சுவிசேஷத்துல அந்த வார்த்தை வரும். இப்படி திருப்பினா இன்னொரு சுவிசேஷத்துல அதே வார்த்தை வரும். இது என்னடா அது ஒரு சூண்டு பைபிள். எப்படி திருப்பினாலும் வந்து பயமுறுத்துது. எப்போ விசுவாசியா இருக்கும்போது இல்லை. ஹல்லேலூயா. பெயர் கிறிஸ்தவளா இருந்தபோது. ஹல்லேலூயா. அப்போ அதுதாங்க பேசிக், அல்டிமேட். ஹல்லேலூயா. உன் சுயத்தை உரிந்து போட்டாதான் அங்க இயேசுவை வைக்க முடியும். தேவனாக இயேசுவை வளர வைக்க முடியும். கிறிஸ்து உருவாக்க முடியும். கிறிஸ்து உருவாக்கி பிரதிபலிக்க முடியும். ஆமென். உன் சிந்தையெல்லாம் கிறிஸ்து, எண்ணமெல்லாம் கிறிஸ்து, யோசனை எல்லாம் கிறிஸ்து, நினைவெல்லாம் கிறிஸ்து. பாடும் நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் உமதாகணும், நாள் முழுதும் வழி நடத்தும், விருப்பம் செயல்படுத்தும், என்னில் விருப்பம். எப்போ வரும் பாடிடலாம், அந்த நேரத்துக்கு நல்லா இருக்கும். ஆனால் அந்த சுயத்தை அர்ப்பணிச்ச அருளிய அது நடக்காது. ஹல்லேலூயா.
which exalts itself. அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே எனக்கு இன்னொரு வசனம் ஞாபகத்துக்கு வருது. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்க. எந்த எண்ணத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்கு கீழ்ப்படிய நாம் சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். வாசிங்க. Bringing to captivity every thought that exalts itself against the knowledge of God. அதை செய்யாம போயிட்டார் அந்த ஊழியத்தார். ஆமென். ஹalleluya. வாசிங்க. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்கணும். அரண்களை கொண்டு வந்து போடுறாங்க. ஸ்ட்ராங் ஹோல்டு மைண்ட்ல. இதான் அது பிரெயின் வாஷிங் வாங்கல மெஸ்பரிசம் ஆவி. அதே அந்த லூசிஃபரின் ஆவி அந்த கூட்டத்துக்குள்ளே மிருகத்தின் ஆவி அந்த ஐசஸ்குள்ளே கிரியை செய்கிற அதே ஆவிதான் இன்றைக்கு ஜனங்களை பட்சிக்க வேட்டையாடி கொண்டிருக்கிறது. என்ன எண்ணங்களிலே வந்து இறங்குதான் ஸ்ட்ராங் ஹோல்டு. ஒரு எண்ணத்துக்கு 10 தடவை அந்த எண்ணத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு அப்படியே என்ன சொல்றது, ஒரு ஹெல்மெட் மாதிரி. ஹெல்மெட்டாக கழட்டிடலாம். அயர்ன் டோம் மாதிரி அல்லது அயர்ன் எதையோ ஒன்று போட்டு உங்களை ஃபுல்லாக அந்த மைண்ட் நீங்கள் எண்ணத்தை நிரப்புறீங்களோ the whole body becomes a captive to your mind. ஹல்லேலூயா. அதனால தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். எந்த வாசிங்கம்மா அரண்கள் நிர்மூலமாக்க அரண்கள் போல ஸ்ட்ராங் ஹோல்ட் கொண்டு வந்து போட்டுருவோம். அந்த ஸ்ட்ராங் ஹோல்டு தான் ஒட்டைக்கும். ஹல்லேலூயா. அன்காட்லி தாட்ஸ் அதாவது கிறிஸ்து இல்லாத ஆன்டி கிரைஸ்ட் ஸ்பிரிட். ஹல்லேலூயா. அதையெல்லாம் நாம் ஒட்டைக்க அந்த அரண்களை நிர்மூலமாக்க முதலே இடம் கொடுத்துட்டா முதலே ஏற்றுனீங்கன்னா பிரச்சனை இல்லை. நல்லா இடம் கொடுத்துட்டா அது பயங்கர ஸ்ட்ராங் ஹோல்ட் ஆகிட்டு அவன் ஆக்டிவேட் பண்ணுறான். ரிமோட் கண்ட்ரோல் வச்சு எப்படி அங்கே எல்லாம் டிவியோ எல்லாமே எதுவும் ஃபுல்லாக இருக்குது. இங்கே வச்சு ரிமோட் கண்ட்ரோல் வச்சா அதெல்லாம் வேலை செய்கிற மாதிரி அவன் தன்னுடையதால் நிரப்பி ரிமோட் கண்ட்ரோலை வச்சு அவன் ஜனங்களை பயன்படுத்துகிறான். கவனிங்க. ஹல்லேலூயா. க்ளோரி டு காட். வாசிங்கமா. அரண்களை நிர்மூலமாக்குறது தேவபலம் உள்ளவைகளாக இருக்குது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி அதை நாம் செய்யணும். ஆமென். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களா. It is your responsibility to do that. சிறைப்படுத்துகிறவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. எந்த எண்ணத்தையும். ஆமென். ஹல்லேலூயா. அங்கேத்துல வாசிங்க. For the weapons of our warfare, for the weapons of our warfare are not carnal, but mighty in God. But mighty in God. For pulling down strongholds, casting down arguments by the power of God, not by your power. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்லங்க, பலத்தில் தான் இருக்கு. ஹல்லேலூயா. ரொம்ப நம்ம அதிகமாக நான் எப்பவுமே அதிகமாக நம் பேசுறது காட்டிலும் அதிகமாக தியானிப்போம். The more you meditate on godly things, the more you are stabilized in your mind at heart. Hallelujah. You become strong in your mind. Meditate. அந்த பிள்ளைங்க கூட படிச்சு வசனம் கற்று உண்மை உள்ள எவ்வளோ கற்பு உள்ள எவ்வளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ இவைகளே சிந்தித்து கொண்டிருங்க. சிந்தைக்கு நல்ல டானிக் கொடுக்கும். நல்ல ஆரோக்கியமான போஷாக்கை கொடுத்து ஆரோக்கியமான சிந்தையாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டியது நம்ம கிட்ட தான் இருக்கு. Renewing our mind and being transformed. Having down arguments and every high thing that exalts itself against the knowledge of God. Yes, even the pastor செய்யாம போயிட்டு every high thing that exalts itself against the knowledge of God. Cast them down. Hallelujah. Thing that exalts itself against the knowledge of God. Bringing every thought. You have to keep giving yourself good training to your mind. Hallelujah. Bringing every thought into captivity to the obedience of Christ. To the obedience of Christ. You say the பாருங்களேன், உன்னை கொண்டு வரதுக்குள்ள போதும் அவ்வளோ ரெபெலியன் இருக்கு. ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் தான் இன்னைக்கு குருட்டு போக்கில் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றாங்க. விசுவாசி தான், அந்நிய பாஷை பேசுறவங்க தான், அபிஷேகத்துல ஒட்டா நிரம்பி வழிதவங்க தான். ஆர்டினரி டைம்ல ஹல்லேலூயா
my God. இதெல்லாம் நீங்களும் எந்த எண்ணத்தையும், கெட்ட எண்ணம் மாத்திரம் இல்லை, அல்லேலூயா, எந்த எண்ணத்தையும், இயேசுவால கொடுக்கப்படாத எண்ணங்கள் எல்லாவற்றையும் ஆமென் என்ன செய்யணும்? நிதானிச்சுக்கிட்டே இருக்கணும் லைஃப்ல. இந்த எண்ணத்தை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறேன். இயேசு மேற்கொள்வார். ஹல்லேலூயா. அது கீழ்ப்படிந்து தோற்கடிக்கப்பட்டு போகும். ஹல்லேலூயா. So that can't be any stronger. Life most wonderful life. பாடுகள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள் இதெல்லாம் வேண்டாம்னு யோசிக்கிறோம். Oh hallelujah, glory to God. Life, he was able to appreciate life, but we are appreciating the life that is to come. Amen. அந்த வாழ்க்கைக்காக இந்த பூமியிலே நாம் பிரயாசப்படுகிறோம். ஏன் அந்த வாழ்க்கைக்காக இந்த பூமியிலே? சொல்லுவாங்க, தெரியாம இந்த குடும்பத்துல வந்து பிறந்துட்டேன் சொல்லுவாங்கல்ல, இதெல்லாம் வெறுத்து போய் தெரியாம, அந்த மாதிரி தெரியாம இல்லை, ஏதோ அந்த உலகத்துல பிறந்துட்டோம். நான் யோசித்து பார்த்தேன் இதெல்லாம். அந்த ஏத்திஸ்ட் ஆன அந்த பாஸ்புக்காக ஆர்டருக்கு நன்றி ஐயா, நீ கெட்டு போனாலும் அதில் நிறைய செய்தி வருது. ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவரே இந்த உலகம்? சாத்தானே சொல்றான், இயேசுவை சோதிக்கும் போது சொல்றான், இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் காண்பித்து சொல்கிறான், இவைகளெல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, இவைகளெல்லாம் என்னுடையது, அவங்கள உரிமை பாராட்ட முடியல, உலகம் என்று சொல்ல முடியல, ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. லீஸ் பீரியட். ஹல்லேலூயா. லீஸ் மாதிரி கொடுத்துருக்காரு சாத்தான் கையில. அதுல தப்பித்தவரை நாம பார்த்துட்டோம், வேற வழி கிடையாது. ஹல்லேலூயா. உலகத்துக்குரியவனா, உலகத்துக்குரியவளா, அவனுக்குரியவனா வாழ்ந்தா you will appreciate this life. ஹல்லேலூயா. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறதை அறிந்திருந்தோமானால், இனி வரப்போகும் உலகத்தையே நாடி தேடின ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருப்போமானால், ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, மோசேயை போல பார்வோன் குமாரத்தினுடைய மகன் எனப்படுவதை வெறுத்து தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான் மோசே. He chose to suffer with the children of God rather to enjoy the passing pleasures of sin. Why? Because he looked to the reward that is to come. இனி வரும் பலன் மேல் அவன் நோக்கத்தை வைத்தான். காணாதவரை தரிசிக்கிறதை போல உறுதியாயிருந்தான். அதுதான் faith. காணாத தெய்வத்தை he endured as if he was seeing him who was invisible. Hallelujah. இதெல்லாம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்க. காணாதவரை தரிசிக்கிறது போல உறுதியாக இருந்து பார்வோனுடைய கோபத்துக்கு அவன் பயப்படாது இருந்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பார்வோன் யார்? உலகத்தின் அதிபதியாகிய பிசாசுக்கு அடையாளம். உலகம் எகிப்து உலகத்துக்கு அடையாளம் என்று சொல்வார்கள். ஹல்லேலூயா. ஆனால் இந்த பார்வோனை குறித்து நாம் வாசித்தா ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். வாசிங்க. அதையும் ஆவியானவர் கொடுத்தினார். ஆதி யாத்திராகமத்தின் புஸ்தகம். பார்வோனுடைய ஆவி எப்படிப்பட்டது பாருங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க. யாத்திராகமம் 5:1-2. பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்திரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். ஹல்லேலூயா. அதற்கு பார்வோன் நான் இஸ்ரவேலை போக விட கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு அவர் பார்வோன் கேட்கிறார். நான் இஸ்ரவேலை போக விட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதுக்கு அவர் யார்? கர்த்தரை கேட்பதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை.
ஹல்லேலூயா. அந்த பார்வோனுடைய காரியம் என்னவா? அந்த வாசிங்க செகண்ட் வேர்ஸ் alone. And Pharaoh said, Who is the Lord? Who is the Lord? That I should obey his That I should யார் அவர் யார் நான் கேள்விப்படியது. கர்த்தர் யார்? அப்பனா பார்வோனுக்கு கர்த்தர் யார்? Himself. தன்னை தானே தேவனாக்கி கொண்டு பார்வோம் இந்த Pharaoh என்கிறதான தனக்கு தன்னையே தேவனாக வைத்துக் கொண்டதுனால யார் கர்த்தர்? அவருக்கே நான் கீழ்ப்படியும் என்கிறதான ஒரு பொல்லாத ஆவி இந்த பார்வோனுக்குள்ளே இந்த உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானுடைய ஆவி, அது தேவன் இல்லாத பட்சத்தில் the absence of God brings direct Satan into a person. Hallelujah. தேவன் இல்லாமல் போகும்போது, வெறுமையா இருக்கும்போது, அங்கே சுயம் இருக்கும்போது, அதில் சத்ரு சிங்காசனம் போட்டு வீற்றிருக்கிறான், ஆளுகை செய்ய பார்க்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. நான் வாசித்த போது இந்த பார்வோனுடைய காரியத்தை பார்க்கும்போது ஹல்லேலூயா, glory to God. பாருங்க, கர்த்தர் பார்வோனுக்கு அநேக அடையாளங்களை காமிச்சாலும் என்ன செய்யலாம் வாசித்து பார்க்கும்போது தான் எனக்கு தோணுச்சு. வாசிங்க. Hallelujah, glory to God. 7ஆம் அதிகாரம். கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் மோசையும் ஆரோனை கொண்டு கர்த்தர் செய்கிறார். 10ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றார், கோலை போடு, அது சர்ப்பமாகும். அதே போல ஆரோனும் பார்வோனுக்கு முன்பாக, அவன் ஊழியக்காரருக்கு முன்பாக தன் கோலை போட்டார், அது சர்ப்பமாயிற்று. ஹல்லேலூயா. உடனே பார்வோன் என்ன செய்தான்? அடுத்த வசனம். அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். ஹல்லேலூயா. ஓ காடா கோல சப்பமாக்குறியா? நானும் பார் என்ன செய்யறேன். மந்திரவாதியை கூப்பிடு, சூரியக்காரனை கூப்பிடு, அப்புறம் வேற யாரை கூப்பிடு, சாஸ்திரிகளை கூப்பிடு. Hallelujah. Depending on the evil power, some power in operation. Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நடந்த சம்பவம் என்ன? மந்திர வித்தையினால் அப்படி செய்தார்கள். ஈக்குவலாக they try to prove. இன்றைக்கும் சூனியக்காரர்கள், மந்திரக்காரர்கள் சபைக்கு விரோதமாக, ஊழியக்காரருக்கு விரோதமாக போராடி கொண்டே இருக்கிறார்கள். தங்களுடைய வல்லமையை ப்ரூவ் பண்ணுறதுக்கு போராடுறாங்க. இதுல மாட்டிக்கிட்டு முடிக்கிறது நாம. ஆண்டவரே 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 உங்களுடைய வல்லமையை விளக்கப்படும். இதனால என்ன ஆகுறதுன்னா, அதிகமா அவங்க மோதுறதுனால God's power நம்ம மூலமாக வெளிப்படுவதற்கு ஏதுவாகுது. அவங்க மோதலன்னா நம்ம will be an ordinary person, we become extraordinary. நமக்கு பவர் கொடுக்கறதுக்கெல்லாம் நம்ம வாட்டுக்கு ஆண்டவரே தோத்திரம், காலையில் சாப்பாடு கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம், மத்தியானம் சாப்பாடு கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம், ராத்திரி சாப்பாடு கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். போராட்டம் வந்து ஆண்டவரே சாப்பாடை மறந்து வல்லமை வெளிப்பட்டால் ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் யோசித்தேன், இந்த மந்திரவாதி சூனியக்காரன் அவங்களெல்லாம் வந்து கர்த்தர் நம்மளை நல்லா குருவி கூட்ட கலைச்சாங்கன்னா அவன் முள்ளு குத்துச்சுன்னா அது ரெக்கை அடிச்சு பார்க்கும். ஹல்லேலூயா. சில நேரம் கூட்ட கலைக்கிறார், ரெக்கை அடிச்சு பாரு. ஹல்லேலூயா. ஓயனை எழுப்பு, உணர்வை நோக்கி போ. இவங்க தான் நம்மளை ப்ராக்ரெசிவா ஆக்குறது. ஆமென். ஹல்லேலூயா. கேட்டாங்க செய்யறது விட்டுருவாங்க. பாவம் அதிகமாக செஞ்சாதான் அதிகமாக நம்ம உள்ள வளர்ச்சி அடைந்து உணர்வை நோக்கி போக முடியும். அப்படிதான் தங்களை கோலை போட்டவங்க சர்ப்பமாயிடுச்சு. ஆனால் ஆரோனுடைய கோல் மந்திரவாதிகளுடைய கோல்களை விழுங்கிச்சு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் யோசித்தேன், விழுங்கி நம்ம எவ்வளோதான் ஹல்லேலூயா எவ்வளோதான் விழுங்கிட்டே இருக்கணும். ஆமென். By the power of God, by the help of God, by the grace of God. ஹல்லேலூயா. பாதாளத்தை விழுங்கினவர், மரணத்தை விழுங்கினவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. பாதாளத்தின் ஆவிகள், மரணத்தின் ஆவிகள், ஓ ஹல்லேலூயா, சகலமும் தேவ பிள்ளைகள் ஹல்லேலூயா முன்பாக நிற்கக்கூடாதபடிக்க விழுங்கப்பட்டு போகும். ஆமென். இந்த எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் மந்திரக்காரர்களை சூனியக்காரர்களை அழைப்பது தன்னுடைய பலத்தை காண்பிக்கிறான். 13வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, தேவன் சொன்னபடி பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. ஹல்லேலூயா.
திரும்ப நீங்க வாசித்தீங்கன்னா நேரம் இல்லை. ஒவ்வொரு கர்த்தர் வாதை அனுப்பின போதும் அங்கே பார்த்தீங்கன்னா he was pretending to heed to God's voice. அவர் சொல்லியிருந்தபடியே மந்திரவாதிகளும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக கர்த்தர் செய்கிறது மாதிரியே ஈக்குவலாக செய்கிறார். பட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம், ஒரு நேரத்தில் அவர்கள் சொல்றாங்க, ஐயோ கொப்பளங்கள் வந்த போதுதான் எதிர்த்துல இருக்க எல்லார் மேலேயும் கொப்பளம், மந்திரவாதி மேலெல்லாம் கொப்பளம். அடப்பாவே, கொப்பளம் வந்த போதும் புத்தி வந்ததே. என்ன வந்துச்சு? ஐயோ இது தேவனுடைய விரலே அல்லாமல் எங்க இருக்கு? 9ஆம் அதிகாரம் 11வது வசனம். யாத்ராகமம் 9:11. அந்த கொப்பளங்கள் மந்திரவாதிகள் மேலும் எகிப்தியர் எல்லார் மேலும் உண்டானதினால் அந்த கொப்பளங்களின் நிமித்தம் மந்திரவாதிகளும் மோசேக்கு முன்பாக நிற்க கூடாது இருந்தது. கொஞ்ச காலம் தான் அவளுக்கு அவகாசம். கர்த்தர் பாப்பார், மோதுங்கடா. ஹல்லேலூயா. உங்க பவரை காமி, ஏன் பவரை காமிக்கிற? எவ்வளவுதான் பவர் காமிப்பீங்கப்பா. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. சபை ஏதோ அற்புதமா நினைச்சிருக்காங்க ஜனங்க. யாக்கோபின் பூச்சியே இஸ்ரவேலை சிறுகுட்டிகள் மலைகளை மிதித்து நொறுக்கி அதற்கு ஒப்பாக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எரிபந்தமான கொப்பளங்கள் சொல்லும் போது ஞாபகம் வருது. கர்த்தரோட வாதைகள்ல ஒண்ணு என்ன தெரியுமா? எரிபந்தமான கொப்பளங்கள் வரப்போகுது. யார் மேல வந்துச்சு? எகிப்தியர் மேலும் மந்திரவாதிகள் மேலும் வந்தது, உலகத்தார் மீது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பொழுது அந்த மந்திரவாதிகள் சொல்றாங்க, இது தேவனுடைய விரலே அல்லாமல் என்ன சொல்றாங்க? ஹல்லேலூயா, glory to God. வேலை அல்ல என்று சொல்லி அவர்கள் தங்களுடைய பிரயாசங்களை விட்டு ஒழிக்கிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பேர்கள் வரும்போது நினைக்கிறேன், வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் 8ஆம் அதிகாரம் 19வது வசனம். அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி இது தேவனுடைய விரல் என்றார்கள். ஹல்லேலூயா. பேர்களை பிறப்பித்த போதும் சொல்றாங்க, இது தேவனுடைய விரல். கர்த்தர் பெரிய பெரிய ஜெயன்ஸ் அனுப்பல, சும்மா பேன் அவள் கிண்டல் பிடிச்சவரா இருக்கு. பார்வோனே உங்களுக்கு பேன் போதும். அதெல்லாம் யோசித்து பார்க்குறேன், என்னடா இருக்கு? பெரிய ஒரு தேவதூதனை அனுப்பி அப்படி ஒரு காட்சி கொடுத்து, மீகாவல் தூதனை அனுப்பி அவனை ஒரு சிங்காசனத்தை அசைச்சு அப்படிலாம் முடியும். உனக்கு ஒரு பேன் போதும்பா. தலையில போட்டு சொல்றீங்கன்னா என்ன ஒரு லீவ் இல்லை, ஹிம்சை. அதில் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. நம்ம சில வேலைகள் என்ன பேன் அனுப்புறாரு. நானும் ஆதியில் படிக்கும்போது ஆண்டவர் பச்சுமா ஹீரோயிஸ்டா செய்யக்கூடாதா, இப்படி பண்ணக்கூடாதா, அப்படி பண்ணக்கூடாதா. இப்பதான் யோசிக்கிறேன், பேரை போதும். மந்திரவாதிக்கு பிசாசுக்கு போதும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது தேவனுடைய விரல். அவங்க கூட கண்டுட்டாங்க, ஆனா பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் சொல்றோம், நீங்க மட்டும் ஆண்கள் மட்டும் போய் ஆராதிச்சுட்டு வாங்க, மற்றவங்க எல்லாம் இருக்கட்டும். மோசேயோ ஆரோனோ உறுதியா இருந்தாங்க, ஒரு குழம்பும் பின் வைக்கப்படுவதில்லை. நம்ம அனைத்து பேரும் வெளியே போயே ஆகணும். கம்ப்ளீட் டெலிவரன்ஸ். உலகத்துக்கு பாதி, கானான் தேசத்துக்கு பாதி அல்ல. ஹல்லேலூயா. முழுக்க முழுக்க நாங்கள் கானானை சுதந்திரிக்க அனைத்து பேரும் வெளியே வர. ஆமென். பிசாசு சொல்லுவான், ஓ நீ சர்ச்சுக்கு போ, பிரச்சனை இல்லை. உலகத்தை விட்டுறாத, உலக ஆசையை விட்டுறாத, உலக மாயையை விட்டுறாத, உலக மயக்கத்தை அந்தஸ்தை விட்டுறாத, புகழ்ச்சியை விட்டுறாத. ஹல்லேலூயா. கொஞ்சம் ரொம்ப தூரம் போயிடாது. நீங்க அதெல்லாம் வாசித்தீங்க தெரியும், யாத்திராமத்தில் வாசித்தீங்க. நம்ம நேரம் இல்லை, அது இல்லை நம்ம செய்தி. பட் எங்கேயோ போயிட்டு இருக்குது. whatever it is, கர்த்தர் நடத்துறாரு அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ரொம்ப தூரம் போயிடாதீங்க, பக்கத்துல போய் ஆராதிங்க. ரொம்ப ரொம்ப டீப்பா போயிடாதீங்க, ரொம்ப ரொம்ப அப்படிலாம் தேடாதீங்க. இவன் யார் இன்ஸ்ட்ரக்ட் பண்றது? கர்த்தரை தேடுவதை குறித்து
தேவன் யாருன்னு நீ கேட்ட. அதுக்கப்புறம் தேவனை ஆராதிக்கிறதுக்கு உலகத்தார் பாரு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல கொண்டு வர பார்ப்போம். சர்ச்சோட ரூல்ஸு எல்லாத்தையும் அவங்க ஆளுகையில வைத்து எல்லா சர்ச்செல்லாம் அவங்களுக்கு கீழ்ப்படுத்தி இதுலதான் பிரச்சனையே வரும். ஹல்லேலூயா. A church, a world cannot dominate the church. No power on earth can dominate the church. Christ is the head of the church. Amen. Hallelujah. Amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சபையை ஆளுகை எடுக்கவோ டிக்டேட் பண்ணவோ நோ சான்ஸ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ சமூகம் என்கிற பயபக்தி நட்டுக்க இருக்க வேண்டும். ஆகினால் அருமையான அதுவும் தேவ சமூகம் தேவ சபை என்று சொன்னால் இட்ஸ் பாடி ஆஃப் கிரைஸ்ட். தேவனுடைய சரீரம். அதனால உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்றால் அர்த்தம் அவருடைய சரீரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்படி நீங்க பார்வனை பார்க்கும்போது 10 விஷயம் மாற்றி 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 ஹல்லேலூயா glory to God அனுப்புகிறேன் என்று தேவனுக்கு அடிப்படைவதை போல பண்ணி 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 அவன் இருதயம் மேலும் மேலும் கடினப்பட்டது. அதனால தான் திரும்பவும் சொல்கிறேன், மனக்கடினத்துக்கு தயவு செய்து இடம் கொடுக்காதீங்க. அது பார்வோனுடைய ஆவி. ஹல்லேலூயா. அல்லது பார்வோனுக்குள் கிரியை செய்கிறதான அந்தகார ஆவி, பிசாசின் ஆவி. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல கர்த்தர் பார்ப்பது அந்த வசனம் இன்னைக்கு என் கண் முன்னாடி வந்து எரேமியாவின் புஸ்தகம் என்று நினைக்கிறேன். அதுல கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லும்போது சொல்றாரு, ஹல்லேலூயா glory to God. 18ஆம் அதிகாரம் வாசிங்க. 11, 12 சீக்கிரமா வாசிங்க. நான் அந்த வசனம் நான் சொல்ல வேண்டிய வசனத்துக்குள்ள போகவே முடியல. இப்பொழுதும் யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, இதோ நான் உங்களுக்கு விரோதமாக ஒரு தீங்கை உருப்படுத்தி உங்களுக்கு விரோதமாக காரியத்தை யோசிக்கிறேன். கர்த்தர் என் அட்வான்ஸ் சொல்றாரு, ஒரு தீங்கை நான் உருப்படுத்துறேன், ஒரு காரியத்தை நான் யோசிக்கிறேன். ஆகையால் உங்களில் ஒவ்வொருவரும் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொல்றாரு, நான் ஒரு தீங்கு வர பண்ண போறேன், பிளான் பண்றேன். பிளான் எல்லாம் முதல்ல சொல்லிடுறாரு. அப்புறம் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு விரோதமாக யோசிக்கிறேன், அதையும் முன்னாடியே சொல்லிடுறாரு. நீங்க செய்ய வேண்டியது உங்க பொல்லாத வழிகளை விட்டு தன் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்க, உங்கள் வழிகளையும் உங்களோட கிரியைகளையும் சீர்படுத்துங்க என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். ஆனால் என்ன செய்யறாங்க? 12வது வசனம். ஆனாலும் அவர்கள் அது கூடாத காரியம் நாங்கள் எங்கள் யோசனைகளின்படியே நடந்து அவரவர் தம் பொல்லாத இருதயத்தினுடைய கடினத்தின்படியே செய்வோம் என்கிறார்களாம். ரொம்ப வேதனை. ஹல்லேலூயா. அது கூடாத காரியம் எங்களுடைய இருதயத்தின் எங்கள் யோசனையின்படியே எங்கள் இருதயத்தின் கடினத்தின்படி. ஆனாலும் இருதய கடினத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஆமென். பிள்ளைங்க அழகாக hardness of heart is not of God. Satanic spirit. Brokenness of heart is of God. Hallelujah. உடைந்து போனேன். நான் கிரேசுவித விசுவாசியாக இருக்கும்போது எப்போதுமாவது hardness வச்சு ஆண்டவே something has gone wrong. உடைங்கப்பா இருதயத்தை உடைங்க இருதயத்தை உடைங்க. அதுண்டாவே அப்போதான் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காடும் ஈஸியாக ஃப்ளோ. ஹல்லேலூயா. அதே இந்த 17ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா அங்கேயும் பாருங்க, இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். இங்கே என்னத்தை கடினப்படுத்தினார்கள்? 23வது வசனம். அவர்களோ கேளாமலும் தங்கள் செவிகளை சாயாமலும் போய் கேளாதபடிக்கும். கவனிங்க, இதுதான் பிரச்சனை. கேளாதபடிக்கும் செவியை சாயாமலும் போய் கேளாதபடிக்கும் புத்தியை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கும் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தினார்கள். இந்த ஆவிகளெல்லாம் வரட்டும். அம்மாவோ சாத்தான் இருதயத்தை கழுத்தையை கடினப்படுத்தார். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் வாசிங்க. 11th verse 18:12 please read it. And they said that is hopeless. So we will walk according to our own plans. And we will
everyone obey the dictates of his evil heart. of his evil heart. Hallelujah. அதுதான் ரொம்ப கஷ்டம். எல்லா விசுவாசியும் கவனிங்க. It is hopeless and we will walk according to the dictates of his own evil heart. அப்படிதானே? own plans. அதனால தான் நம்ம பிளான்ஸ் எல்லாம் சரண்டர் பண்ணணும். நான் இதை செய்வேன், அதை செய்வேன், அதை செய்வேன். நோ. அதனால அப்போஸ் நான் யாக்கோபு கூட சொல்றாரு, என்னென்ன பட்டணத்துக்கு இங்கே வருவோம் அப்போ போவோம்னு சொல்லாதீங்க. இஃப் இட் இஸ் த வில் ஆஃப் காட், கர்த்தருக்கு சித்தமானால், கர்த்தர் வர தாமதித்தால் இதை நான் செய்கிறேன். நினைக்கிறது அந்த பூமியில செய்து முடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் ஆட்கள் தேவை, ஸ்தானாதிபதிகள் தேவை, ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் என்னது, பிரதிநிதிகள் தேவை. ஆமென். இதை விட்டுட்டு நாங்கள் எங்களோட ஓன் ஹார்ட் டிக்டேட்ஸ் படி நாங்கள் நடப்போம். இஸ்ரேல் ஜனங்க செய்தாங்க. அதனால தான் போடு சொல்கிறாரு, நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன் உங்களுக்கு விரோதமாக, ஒரு காரியத்தை தீங்க செய்ய போகிறேன். அதனால அவங்க பொல்லாத வழியில் விட்டு மனம் திரும்புங்க, சான்ஸ் கொடுக்குறா, உண்மையாக மனம் திரும்ப சான்ஸ் கொடுக்குறா. ஹல்லேலூயா. என்ன செய்யணும்? I surrender, I surrender. எங்க உள்ளத்துலேருந்து, சிந்தையிலிருந்து, எண்ணங்கள்லேருந்து. அது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் ஆபத்தை உணர்ந்தோம் என்றால் எல்லாத்தையும் என்லேருந்து உறுதி பண்ணுங்கப்பா. அப்போ தான் இயேசு எனக்குள்ளே நான் வைத்துக் கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படி மனதை கடினப்படுத்துகிறதான ஒரு பயங்கரமான ஆவிகளோட கிறிஸ்து பாருங்க, இஸ் தி பெஸ்ட் எக்ஸாம்பிள். வேற யாரும் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். நான் சாந்தமும் மன தாழ்மையுமா இருக்கிறேன். என்னிடத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். Learn of me, for I am meek and lowly. High-mindedness. வரும்போதெல்லாம் don't order, bring it to order. Hallelujah. சிறைப்படுத்தலாம். ஏன் அடிமை போல நடத்துறீங்க? நோ. அடிமையா இருந்தவன் சொல்லு. கிறிஸ்து தேவனுக்கு அடிமைகளா இருந்தா பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவு என்ன? நித்திய ஜீவன். Hallelujah. இல்லாவிட்டால் you are under the dictatorship of the evil one. ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா உனக்கு அடிமைப்படுத்தி ஆகும். கர்த்தர் உனக்கு அடிமையா, கர்த்தருக்கு நாம் அடிமையா இல்லாவிட்டால் உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு, அல்லது நம்ம எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் பாடுறோம், இப்பொழுது கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்திலே கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் முன்னே நடந்து கொண்டீர்கள். ஹல்லேலூயா. கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் என்ன கிரியை செய்து? ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவி. வேணுமா? படிக்கணுமா? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். அது என்ன ஸ்பிரிட்? வாசிங்க. பல ஸ்பிரிட் இருக்குது. ஸோ அது ஜனங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கர்த்தருக்கு விரோதமான சேனையாக மாற்றிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் அவைகளை விட்டு தப்பி கர்த்தருடைய சேனையாய் நீங்கள் மாற வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. According to the prince of the power of the air, the spirit who now works in the sons of disobedience. In the sons of disobedience. எவ்வளோ கிளியரா இருக்குப்பா. நான் வெப்சைட் உங்களுக்கு ஆயத்தமே படுத்தல, ஏற்கனவே சொல்லிட்டேன். ஞாபகம் வரதெல்லாம் சொல்லிட்டேன். கிறிஸ்துவின் சிந்தையை தரித்துக் கொள்ளணும், ஆரோக்கியமுள்ள சிந்தையை தரித்துக் கொள்ளணும். ஒரே ஆவி, ஒரே சிந்தை, ஒரே மனமாக கர்த்தரோடும் சபையோடும் ஐக்கியப்பட வேண்டும். ஹல்லேலூயா. குடித்தார்கள், கொண்டார்கள், நட்டார்கள், விற்றார்கள், கட்டினார்கள். Worldly affairs. They were so much indulged, involved, engrossed. Hallelujah. பரலோகத்துக்கு ஏறெடுக்க முடியாதபடிக்கு கம்ப்ளீட்டா முக்கி வச்சாங்க. அது போதுமே அவர் வருகைக்கு தடை செய்வதற்கு. ஆமென். ஆகினால எதை தேடணும்? எதற்கு முக்கியம்? உலக வேலையில் இருந்தாலும் படிப்பில் இருந்தாலும் கிறிஸ்துவனுடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆமென். பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. Oh, glory to God. அப்போ தைரியமா விட்டு போலாம். எங்க ரிவார்ட் தாங்க ஆண்டவரே, நீதி கிரீடம் தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் எனக்காக நீதி கிரீடம் அங்கே வைக்கப்பட்டு இருக்கிறது. மாத்திரமல்ல, செல்ஃபிஷ் இல்லை, எனக்காக மாத்திரமல்ல, அவரோட வருகையை எதிர்நோக்கி இருக்கிற யாவருக்கும் அது வைக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா.
அருமையான தேவனுடைய பிள்ளை, அப்ப என்ன செய்யணும்? ஹalleluya, glory to God. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நீங்க ஹர்டில்ஸ், பல தடைகள், தடை தாண்டி ஓட்டம் மாதிரி ஓடி 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 இலக்கை நோக்கி. இயேசுதான் நமக்கு நல்ல எக்ஸாம்பிள். யாராரு? எபிரேயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓடுங்க. இயேசுவையே பார்த்து ஓடுங்க. ஹல்லேலூயா. இயேசு இல்லை, தேவன் இல்லை என்று மதையற்றவன் சொல்லலாம். அன்றவரே ஊழியர் செய்து பின்வாங்கி போனவன் சொல்லலாம். ஆனால் இயேசுவையே நமக்கு ஓடி முடித்தவராகிய இயேசுவையே முன்பாக வைத்து ஓடுங்க. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். இவ்விதமான விபரீதங்களை இருக்க, அடுத்த வசனம், இவ்விதமான விபரீதங்களை சகித்தார். அவரையே நினைத்து சிந்தையில் நிறுத்திடுவோம். நல்லா இருக்கும் போதே குளிர் காஞ்சிட்டு இருக்கீங்க, வருது வருது வருது, புலி வருது புலி வருது, கரியா ஆபத்து வந்துட்டு இருக்குது. என்ன செய்ய போறீங்க? லூக்கா சுவிசேஷம் 18:8. சீக்கிரமா வாசிங்க. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பார். அவர் வரதுக்கு முன்னாடி விசுவாசத்தை திராஷ் டவுன் பண்ண பார்த்தோம். சாத்தான் ஹல்லேலூயா, குலைக்க பார்க்கிறான். விசுவாசத்தை காண்பாரோ, ஆங்கிலத்தில் வாசிக்குமா அந்த பார்க்கலாம். Nevertheless, when the Son of Man comes, will he really find faith on the earth? Will he really find faith on earth? ஏன்னா அதுக்கு முன்னாடி விசுவாசம் உள்ள ஜனங்களை எடுத்துக்கொள்ளப்படும். ஹல்லேலூயா. விசுவாசத்தை காண்பாரோ? ஏன்? Oh, glory to God. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம். Praise the Lord. கடைசி காலத்துக்குரிய அடையாளங்களை சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கேட்கிறார்கள். Oh, hallelujah, glory to God. 5வது வசனத்துக்கு சீக்கிரமா வாசிக்க பார்ப்போம். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு, சரி நானே சொல்லிடுறேன். அநேகர் வந்து கர்த்தர் சொல்றாரு, நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடி எச்சரிக்கிறார்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராட்சியத்துக்கு விரோதமாய் ராட்சியம் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேக இடரல் அடைவார்கள். ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். அநேக இடரல் பிரச்சனைகள், பயங்கரமான சம்பவங்கள் நடக்கும்போது இடரல், ஜனங்களுக்குள்ள இடரல் வரும். ஹல்லேலூயா. அந்த மனுஷன் கேட்கறது அப்படிதான். God's absence, if God is there, then hallelujah, glory to God. அதை படிக்கவே எனக்கு இஷ்டம் இல்லை, பட் இருந்தாலும் it's the question. Why the existence of evil and why the silence of God and inactions, என்னமோ something. Why is not helping? கர்த்தர் இருந்தா ஏன் இவ்வளவு தீமைகள் இருக்கு? அப்புறம் ஏன் அவர் மௌனமா இருக்கிறார்? ஏன் ஒன்றும் செய்யாமல் இருக்கிறார்? பாவி, அதுதான் உலகம் பொல்லாதவனுக்குள் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. என் கையில ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. அவன் ஆளுகையில் இருக்கான், அவனுக்கு இஷ்டமானபடி எல்லாம் செய்யலாம். இட்ஸ் அண்டர் தி கஸ்டடி ஆஃப் சேட்டன். டெவில். இது அறிவில்லையா? ஹல்லேலூயா. அவனுடைய கஸ்டடியில இருக்கு. வராரு வராரு வராரு, தீர்ப்பு கொடுக்க வராரு. எப்போ வராரு? அதுதான் பிள்ளைங்க நட்டாங்க. 7 எக்காலம், 7 கோபாக்கினி கலசம், 7 எக்காலம் மனுஷகுமாரனுடைய கோபம் பூமியிலே பற்றி எரியும். 7 கோபாக்கினின் கலசம், தேவனுடைய கோபம் பூமியிலே பற்றி எரியும். அதோட அவர் கோபம் முடியும். எல்லாத்தையும் புரிந்தார்கள்.
சாத்தானையும் இதுவரைக்கும் தொல்லை கொடுத்த கள்ள தீர்க்கதரிசியையும் வலு சர்ப்பத்தை எல்லாத்துக்கும் ஒரு முடிவை கட்டி அக்னி கடல்ல தள்ளி வலு சர்ப்பத்தை பாதாளத்தில் அடைச்சு 1000 வருஷம் அரசாட்சி செய்வார். அப்போ தெரியும், where is God? Who is God? Why do we not need God? ஹல்லேலூயா. தேவஜனமே கவனிங்க. தீர்க்கதரிசிகளும் எழுப்பி அநேகரை வஞ்சிப்பார்கள், அக்கிரமம் மிகுதியாவதினால். ஏற்கனவே ஒரு செய்தி எடுத்திருக்கு. அக்கிரமம், because the iniquity abounds, what happens? The love of many will be quenched off. அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அக்கிரமம் மிகுதியாவதில்ல, அக்கிரமக்காரனுடைய செய்கை என்று 2 தெசலோனிக்கேயர்ல பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அநேக அற்புத அடையாளங்கள் நடக்கும். அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படும் போது என்று பார்க்கிறோம். மேன் ஆஃப் சன் ஆஃப் இனிக்விட்டி, அக்கிரமக்காரன். ஹல்லேலூயா. அதெல்லாம் யாரை குறிக்குது? அந்தி கிறிஸ்துவின் ஆவி. ஹல்லேலூயா. வெறும் கழுத்து நல்ல கவனி. அப்பதான் இதெல்லாம் கனெக்ட் பண்ணணும். உங்களுடைய நாமத்தாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், பிசாசுகளை துரத்தினோம், அற்புத அடையாளங்களை செய்தோம். ஆண்டவர்களை பார்த்து சொல்றாரு, you workers of iniquity, depart from me. அக்கிரம செய்யக்காரரே. யாரு? தீர்க்க தரிசனம் சொல்லுது. பிசாசை துரத்துறது, அற்புத அடையாளம் செய்யறது. என்ன? ஆமா, என் சித்தம் செய்யாம இதை செஞ்சு என்ன பிரயோஜனம்? ஹல்லேலூயா. எனவே அப்படின்னா என்ன அர்த்தம்? அக்கிரம செய்யக்காரரே, இயேசு சித்தம் இல்லாம, தேவ அன்பு இல்லாம இவைகளை செய்தால் அங்கே கிரியை செய்கிற ஆவி அக்கிரமக்காரனுடைய ஆவி. ஹல்லேலூயா. இது அநேகர் புரிஞ்சுக்கிறது இல்லை. ஜனங்களுக்குள்ள அன்பே இல்லை. ஒரு genuine love of God we can't see. Hallelujah. People are so selfish, self-centered, mechanical, morose. தங்களுடைய காரியங்களை சுயநலமாக, தற்பிரியராயும், சுகபோக பிரியராயும், பணப்பிரியராயும், அப்புறம் நிறைய இருக்கு இல்லையா? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். Lovers of themselves, lovers of money, lovers of pleasures. They don't have love in them. சுவாப அன்பில்லாதவர்கள். டிவைன் லவ் கூட இல்லை, பேசிக் நேச்சுரல் லவ். பிறக்கும் போதே எல்லாருக்குள்ளேயும் ஒரு அன்பு இருக்கு. தாய்க்கு ஒரு அன்பு, தகப்பனுக்கு ஒரு அன்பு, பிள்ளைகளுக்கு அன்பு, மனைவி அன்பு, இதெல்லாம் இருக்கு. ஆனா அந்த பேசிக் அன்பு, நேச்சுரல் லவ்வே இல்லாம போகுது. மிருகத்தனத்தினாலே எச்சரிக்கையா இருக்கிறது. அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். ஆனால் 13வது வசனம், முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். இதெல்லாம் in all the odds and means, எல்லா டிஃபிகல்டிஸ்லயும் விசுவாசத்திலே நிலைத்திருக்கவின்படி எதிர்பார்க்கப்படுகிறது. ஆமென். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். என்னைக்கோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டதல்ல, எல்லாவற்றிலும் கடந்து விசுவாசத்தை விட்டு கொடுக்காம நிலைத்திருக்கிறவர்கள் தான் அந்த ரட்சிப்புக்குள்ளே போக முடியும். ஆமென். 2ஆம் முறை ரட்சிப்பு அருளும்படி அவர் பாவம் இல்லாதவராய் அருளுவார். என்ன ரட்சிப்பு? சரீர மீட்பாகிய இந்த ரட்சிப்பு. ஆமென். ஹல்லேலூயா. சோ ஹல்லேலூயா. யோசித்து பார்த்தேன், God is not there ஈஸியா சொல்லிடலாம். ஒரு உலக காரியத்துக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றோம், எவ்வளோ காரியங்களை செய்து எவ்வளோ ஏர்ன் பண்ண பார்க்கிறோம். அந்த சொல்ல நேரில் பேதுருவை பத்தி கர்த்தர் சொல்றாரு, பேதுருவே, சீமோனே சீமோனே, கோதுமையை சுடர்களை புடைக்கிறது போல உன்னை புடைக்கும்படி சாத்தான் என்னிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டான். லூக்கா 22:31-32. நானோ, இயேசு சொல்றான், உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின் உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். உனக்கு தேவையானது விசுவாசம். ஆமென். கண்டு விசுவாசிக்கிறது இல்லை, காணாத விசுவாசிக்கிறது. ஹல்லேலூயா. யோபு அதான் புடகு சுடர்ல புடக்கிறது போல யோபு நைய புடைச்சு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. My Redeemer lives. இங்கிலீஷ் பழமொழி சொல்ல, shoes are no shoes. Praise the Lord. Hallelujah. இருக்கும்படி அழைக்கப்படுகிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. உன் விசுவாசத்தை கொடுக்கும்படி எல்லா விதத்திலையும் அவன் போராட பார்ப்பான். எல்லாத்தையும் கூட விட்டுடலாம், விசுவாசத்தை கெட்டியா பிடிச்சிக்கணும். 1 தீமோத்தேயு 6:12 நமக்கு தெரியும். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ளு, அதற்கென்றே நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய்.
Fight the good fight of faith. Hold on to the eternal life for which you have been called. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Hallelujah, glory to Jesus. என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல இருக்கிறார். Those who trust in the Lord shall be like Mount Zion, which shall not be moved. அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டு போகலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் முழங்கால இருந்து வாசிங்க. விசுவாசிகளோட பட்டியல். அநேக கர்த்தருக்காக துன்பத்தை அனுபவித்தார்களாம். இன்னும் சொல்லப்பட்டிருக்க அநேக மேலான உயிர்த்தெழுதலை நாடி விடுதலை பெற சம்மதியாமல் வாளால் அறுகுண்டார்கள். மேலான உயிர்த்தெழுதல் எனக்கு வேணும் என்று வாஞ்சித்து அநேக விடுதலை எங்களுக்கு வேணாப்பா, நாங்கள் செத்தாலும் பரலோகம் போவோம் நிச்சயம் இருக்கு. கெட் லாஸ்ட். அதுதான் ஃபைனல் ஸ்டேஜ் நமக்கு. ஹல்லேலூயா. உன்னத பாதை சென்றோர் உலகத்தின் பரதேசிகள், உன்னத பாதை சென்றோர் உலகத்தின் பரதேசிகள், உண்மையாய் வாழ்வோருக்கோ உலகமோ பார்க்கவில்லை, உண்மையாய் வாழ்வோருக்கோ உலகமோ பார்க்கவில்லை. நதிக்கு கூடி உண்டு, பறவைக்கு கூடும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. நதிக்கு கூடி உண்டு, பறவைக்கு கூடும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை. Hallelujah, glory to God. விசுவாசத்துக்குரிய எல்லா சோதனைகள் வரும்போது சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உனக்கு முன் ஓடி ஜெயம் எடுத்தவர்களை நோக்கிப்பார். ஹalleluya, இயேசு கிறிஸ்துவையே நோக்கிப்பார். ஹalleluya, தளர்ந்து போகாதே. ஹalleluya, glory to God. அநேக பரிசுத்தவான்கள் தங்கள் ஜீவனை பணயமாக வைத்தார்கள் இந்த வேத வசனங்களுக்காக. அசைவில்லாமல் எவ்வளவு பயமுறுத்தலுக்கும் பயப்படாமல் இருந்தாங்க. காரணம் என்ன? நித்திய ஜீவனை குறித்தும் பரலோக ராஜ்யத்தை குறித்தும் தேவனை குறித்த நிச்சயம் அவர்களுக்குள் இருந்தபடினாலே அவர்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் பொல்லாங்கனை ஜெயித்தார்கள். Hallelujah, glory to God. Thank you Jesus, Holy Spirit of God. உனக்கு முன்பாக மடங்கடிக்கப்படும், முறிந்து விடும். Oh hallelujah, praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. கிறிஸ்துவின் ஜீவன் சாவினுக்கு ஆதாயம். ரமஷீரவா, உன்னை கிரியத்துக்கு கொண்ட ஆண்டவரை நீ மறுதலிக்காதே. உன்னை கிரியத்துக்கு கொண்ட ஆண்டவரை நீ மறுதலிக்காது. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, என்னை கிரியத்துக்கு கொண்ட ஆண்டவரை நான் மறுதலிக்க போவதில்லை என்ற உள்ளத்தில் போகாதபடிக்கு ஆபத்தை உணர்ந்தவர்களாக யூதா கோத்திரத்தின் பால சிங்கம் நீங்கள் சில குட்டிகளாக மாற வேண்டும். ரீபாலா ஹாஸ்யாலா தூராக்கா அவர் ஒன்றுக்கும் பயப்படலையே. பிலாத்துக்கு முன்பாக தைரியமாய் நின்றார். ஏரோதுக்கு முன்பாக நின்றார். ரீகாவா எதை குறித்தும் அவர் நடக்க பயப்படல, கலங்கல, திகைக்கல. காரணம், பிதாவின் சித்தத்தை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கிறேன். எனக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணவில்லை. சிலுவையை சகித்தார். இவ்விதமான பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை சகித்த அவரையே சிந்தையிலே கொண்டு ஹalleluya, hallelujah, hallelujah. இருதயத்தை உயர்த்துங்க தயவு செய்து. எல்லா பயம் தீகள் எல்லாம் ஓடி போகட்டு. கீதியோனை பார்த்து கத்து சொன்ன பயமும் தீகள் உள்ளவர்களை விட்டு ஓடி போக சொல்லு. அவர்கள் வேண்டாம் என்று சொல்கிறான். அது மாத்திரமல்ல, ரீகாவால புரிந்து கையால் எடுத்து குடிக்கிறவர்கள் வேணாம். நாயை போல தண்ணீரை நக்கி குடிக்கிறவர்களை தெரிந்து கொள். 300 பேரால் நான் உன்னை ரட்சிப்பேன். Hallelujah, glory to God. பயம் தீங்கள் கட்டிந்து கொள்ளுங்க, அதை மடங்கெடுத்து மேற்கொள்ளுங்க. கர்த்தருக்காக யுத்த வீரனை போல நில்லுங்க, பராக்கிரமசாலிகளை போல மாறுங்க. தேவ சர்வாத வர்க்கத்தை தரிப்பீங்க. வேத வசனத்தில் அதிகமாய் ஆழமாய் வேறொன்று இரவும் பகலும் தியானமாய் இருந்து சிந்தையை ஸ்டெபிலைஸ் பண்ணுங்க, இருதயத்தை ஸ்டெபிலைஸ் பண்ணுங்க. ரபாலா கரலபா ஹஷ்யாந்தரலபா திகாபாரபா ரீகாபா வாயத்தன கர்த்தரை ஸ்தோத்ரி ஸ்தோத்ரி
மயக்கமா போயிட்டாங்க. அவங்க அந்த சோதனையில நிக்க முடியல. பிரியமான தேவ பிள்ளையை இயேசு சொல்கிறார், இவ்விதமான ஆபத்துகளுக்கு தப்பி நீங்கள் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களா என்ன பண்ணுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அதிகமா ஜெபத்தை அதிகப்படுத்து, வேதத்தை அதிகப்படுத்து. ஓலி கோபமா இதுதான் பெலன் 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 பெலன். உனக்கு விருப்பம் இருக்கலாம், மறுதளிக்க கூடாது. ஆனா பெலனில் விட்டால் மறுதளித்து விடுவார். ஓலி கவரவலவதி காலவதி கவ பலப்படுத்திக்கொள். தேவ பலத்தால் இடைகட்டு அரண்களை நிர்மூலமாக்கும் தேவ பலத்தை பெற்றுக்கொள். உலகத்தை அசைக்கிறவர்களாய் மாறுங்க, உலகத்தை அசைக்கிறவர்களாய் மாறுங்க. சத்துரின் அஸ்திவாரங்களையும் வேரையும் பிட்டிங்கிறவர்களாய் மாறுங்க. ஆமென் ஆமென் ஆமென். அவிசுவாச அவநம்பிக்கை பயத்தை தீங்களை கொண்டு வருகிற சாத்தானை ஜெயிக்கிறவர்களாய் மாறுங்க. ஓ ரவாலா காலாலவா தீராபாலவா தீகாலாலவா பொய்யை சொல்லி நம்ப பண்ணி ஓ அரண்களை போல உங்களை சிந்தை ஆவியை கட்டுகிற சாத்தானை கடிந்து கொள்ளுங்க. எதிர்த்து இயேசு நாமத்தினால் அவர்கள் தாகடிக்கப்படுவார்கள், விழுந்து விடுவதா. எல்லா விதமான பொய்யின் ஆவிகளும் நிலை பெயர்ந்து வஞ்சகம் சாசம் கிரியலும் அதிகாரங்களும் பிடியிலிருந்து ஜனங்கள் தகுதி செய்யும். இந்த பொருளாதார ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அதிகாரத்தை காட்டுவது போவதா. ஓரி சகல பொய்யின் ஆவிகள் சபைக்குள் இராதபடிக்கு, ஜனங்கள் இருதயங்கள் சிந்தைகள் இராதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அதிகாரத்தில் வேரோடு தெரிகிறோம். இயேசுவின் நாமங்களை குட்டியிருந்து அக்கிரியை சுட்டரித்து சபையை சுத்திகரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் மாற்றுகிறார்கள். விசுவாசத்திலே நசல் நோய் கொண்ட ஆவிகளை ஆண்டவரே நீ குணமாக்கி ஆரோக்கியம் உள்ளவர்களாய், கிறிஸ்துவின் புத்தகத்தில் நாம் வாசிக்கிறது போல விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய், பரிசுத்தமான விசுவாசம் உள்ளவர்களாய் மாற்று. கர்த்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அந்த யாவரையும் ஆசீர்வதிங்க. பலத்தால் இடைகட்டுங்க, கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். மோதுகிற அந்த வாரத்தையும் காரிலையும் பார்வனையும் ஆவிகளையும் பிள்ளைகளுக்கு விரோதமாக போர் செய்கிற சகல அந்த வாரம் மாந்திரிக பொருளாதார ஆவிகள் தாங்கடிக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் அதிகாரம் அவைகள் விழுந்து விடுவதால் தாங்கடிக்கப்பட்டு இருப்பவர்களால் இயேசு நாமத்தின் அதிகாரம் mighty power of God, the mighty name of Jesus Christ of Nazareth, we shall call bind you Satan. Every satanic power be bound in Jesus' name and be paralyzed in the mighty name of Jesus Christ our Lord.